கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கேம் மேலே மதிப்பு வைக்க தவறிய அணிகள்னு சொன்னோம்னா ஆஸ்திரேலியன், இங்கிலாந்து நிறைய பேர் சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். ஆனால் இந்தியன் கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும் சொந்த நாட்டை எப்படி பாதுகாக்கிறோமோ ஸோ அந்த மாதிரி கிரிக்கெட் மேலே ரெஸ்பெக்ட் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத மாற்றம் கிடையாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்தியன் கிரிக்கெட் டீமை பாருங்க, ஒவ்வொருத்தரும் மழை வரும்போது அந்த பேட்டை லைக் பேபி ஒரு குழந்தைய பாதுகாக்கிற மாதிரி அவங்களோட டிஷர்ட்குள்ளே மறைச்சு வச்சுட்டு போவாங்க. ஏன் அந்த பேட்டை தூக்கி வீசிட்டு இன்னொரு பேட்டை எடுத்து விளையாட தெரியாது அவங்களுக்கு? அந்த பேட்டை தான் எனக்கு ரன் அடிச்சு கொடுத்தது, அதுதான் எனக்கு சோறு போடுது அப்படிங்கிற மாதிரி MS தோனி, விராட் கோலி, ரோஹித் சர்மா, முரளி விஜய் ஏகப்பட்ட பேர் நம்ம பண்ணி பார்த்துருக்கோம். நாளைய தலைமுறையான கில் கூட வந்துட்டு டெஸ்ட் மேட்ச்லாம் மறைச்சு வச்சுட்டு போனாருங்க. ஆனால் மற்ற எல்லா பிளேயர்ஸுமே ஆஸ்திரேலியன் ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது, பேட்டை தூக்கி வீசுறது, உடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிலாந்து பக்கம் வந்தோம்னா நாங்கள் தான் கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சோன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜோ ரூட்டோட செலிப்ரேஷன் பார்த்துருக்கீங்களா? அந்த பேட்டை தூக்கி போட்டு செலிப்ரேட் பண்ணுற ஒரு விதம் தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை கம்பேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை தாண்டி MS தோனி நாடும் கிரிக்கெட்டு ஒன்று தான், ஸோ தயவு செஞ்சு இதில் கொடி வைக்க வேணாம், அந்த ஃப்ளாகை நான் கீழே வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு மதிப்போடு இருக்காரு.